இந்தியாவா இருந்தாலும் சரி, இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்காவா இருந்தாலும் சரி, நியூ பாலா இருந்தாலும் சரி, ஓல்ட் பாலா இருந்தாலும் சரி, லெஜெண்ட் ஜிம்மி ஆண்டர்சனா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப போடுற கார்ஸ் டங்கா இருந்தாலும் சரி, ஏன் அப்ரோச் மாறாது? இதான் நான், இதான் என் பேட்டிங் ஸ்டைல். ரிஷப் பண்ட் 7 செஞ்சுரி, 7 90ஸ் அடிச்சிருக்காரு. அந்த 90ஸ்லாம் 100ஆ கன்வெர்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் 14 செஞ்சுரிஸ். ஆல்ரெடி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸா மாறிட்டு வர்றாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஏசியன் டெஸ்ட் பேட்டர்ஸ் ஃபார் ஷூர். ஒரு ஸ்டன்னிங்கான ஸ்டாட் ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப் பண்ட் இங்கிலாந்துல விராட் கோலி அண்ட் சுனில் கவாஸ்கர விட அதிகமா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கால சேவாக் அண்ட் புஜாரா அடிச்சதுக்கு ஈக்குவலா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியால டிராவிட் அண்ட் கங்குலி அடிச்சதுக்கு ஈக்குவலா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது எல்லாமே வெறும் 50 டெஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஏன்னா, அவங்க எல்லாரும் 50 விட டபுள் மடங்கு டெஸ்ட் விளையாடியிருக்காங்க. லெஜண்ட்ஸோட கம்பேர்லாம் பண்ணல. லெஜண்ட்ஸ் தான். பட் ஜஸ்ட் ஒரு ஸ்டன்னிங் ஸ்டாட் சொல்லணும்னு தோணுச்சு. உண்மையாவே கிரவுட் புல்லர், பிளாக் பஸ்டர்னா ரிஷப் பண்ட் தான். 10 பேர்ல ரிஷப் பண்ட்ட வச்சா கண்டிப்பா தனி ஆளா தெரிவாரு. கேம் ஸ்டைலா இருக்கட்டும், ஆட்டிட்யூடா இருக்கட்டும், மென்டாலிட்டியா இருக்கட்டும், இல்ல 100 செலிப்ரேஷனா இருக்கட்டும், ரிஷப் பண்ட் இஸ் யூனிக். அதுவும் அவர் அடிச்ச நெறைய க்ரூஷியல் நாக்ஸ்லாம் பாருங்க. ஆஸ்திரேலியாவோட அடிச்சதா இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவோட மொத்த டீமுமே பண்டில் அவுட் ஆயிட்டாங்க. இவரு மட்டும் தனியா 100 நாட் அவுட்ல இருப்பாரு. ஹி வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ். அதே மாரி ஆஸ்திரேலியால சீரிஸ் ஜெயிச்சதுக்கு ஒரு மேஜர் ரீசன் 3 செஞ்சுரி இன் இங்கிலாந்து. நெறைய பேரோட கனவு இது. வாட் அ டேலண்ட். அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, என்ன மாரி ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு ரிஷப் பண்ட். பேட்டிங் மட்டும் இல்ல, ஸ்டெம்ஸ்க்கு பின்னாடி பேசுறதா இருக்கட்டும், செம்ம கேரக்டர் டூ வாட்ச் அவுட். கண்டிப்பா ரிஷப் பண்ட் மாரி கேரக்டர்ஸ் தேவ கிரிக்கெட்க்கு. இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ்ன்னு வரப்போ, ஐ அம் நாட் த செகண்ட் தோனி, ஐ அம் த ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட்ன்னு காட்டியிருக்காரு. இந்தியாக்குள்ள யாருக்கு வேணா ரெஸ்பெக்ட் கிடைக்கலாம், பாப்புலாரிட்டி கிடைக்கலாம். ஆனா ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல, எஸ்பெஷலி செனா கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும்னா, யூ ஷுட் ஏர்ன் இட்ன்னு சொல்லுவாங்க. அது 100% ரிஷப் பண்ட் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. ஏன்னா, அதுதான் உண்மையான டாஸ்க்கே. அவே கண்ட்ரீஸ்ல கெத்தா ஸ்கோர் பண்ணிட்டு வர மாரி ஒரு ஃபீலே கிடையாது. அந்த ரெஸ்பெக்ட் ஷுட் பி ஏர்ன்ட். உங்களுக்கு ஸ்பைடி ரிஷப் பண்ட் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரிஷப் பண்ட் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.